This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. Taste Daily. Taste the Daily. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மே 31 மதியத்துக்கு மேல் ஊடகங்களில் பரபரப்பாக வெளிவந்த செய்தி பிளாஷ் ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் டெல்லியில் ஜூன் 1 நடக்க இருக்கிற இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்துக்கு செல்வதை தவிர்த்து விட்டார், அந்த பயணத்தை ரத்து செய்து விட்டார் என்பதுதான் இன்று மதியத்திலிருந்து பிளாஷ் ஆகி கொண்டிருக்கிற செய்தி. அதாவது இந்தியாவிலே நடக்கிற மக்களவை தேர்தல் 6 கட்டங்கள் முடிந்து 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வருகிற ஜூன் 1 அதாவது நாளை உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், பஞ்சாப் உள்ளிட்ட முக்கியமான மாநிலங்களில் 57 தொகுதிகளில் நடக்கிறது. இந்த நிலையில் ஜூன் 1 இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்க இருக்கிறது என்று மே 27 ஒரு அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்புல இதை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தான் இந்த கூட்டத்தை அழைத்திருக்கிறார். 28 இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் ஆங்கில ஊடகங்களிலே வந்தன. ஆனால் அந்த செய்திகள் வந்த சில மணி நேரங்களிலேயே மேற்கு வங்காள முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி அன்று நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இங்கே வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெள்ளத்தால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஜூன் 1 தேர்தல் இருக்கு, தேர்தலில் நானே ஓட்டு போட வேண்டிய என் தொகுதிக்கும் தேர்தல் ஜூன் 1 தான் நடக்க இருக்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி டெல்லிக்கு போக முடியும் என்று அவர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே மம்தா பானர்ஜி கேட்டார். ஆக முதல் விக்கெட்டாக இந்தியா கூட்டணியின் அந்த கூட்டத்துக்கு மம்தா பானர்ஜி வரவில்லை என்று செய்திகள் வெளியாயின. இந்த நிலையில் தான் அதுக்கு அடுத்த நாள் மே 28 திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அறிவாலயத்தில் தலைமை கழக நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை பண்ணார். அதில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், கட்சியின் பொருளாளர் TR பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை அரங்கத்தில் அந்த கூட்டம் நடந்தது. அப்போ இதுபோல இந்தியா கூட்டணியின் கூட்டம் கூட்டப்பட்டிருப்பது பற்றியும் அந்த பேச்சு வந்தது. அதில் வாக்கு எண்ணிக்கைக்கு நம்ம எப்படி திமுக தயாராக வேண்டும் என்பதை பற்றி அந்த ஆலோசனையிலே இது பற்றியும் வந்தது. இந்தியா கூட்டணி இப்போ கூட்டம் போட்டிருக்காங்களே அப்படின்னு போது, அதாவது இப்போது வரை டெல்லி முகமாக இருக்கக்கூடிய TR பாலு கிட்ட, ஏன்னா அவர் தான் திமுகவின் நாடாளுமன்ற கட்சி தலைவரும் கூட, அவர்கிட்ட ஸ்டாலின் கேட்கிறாரு, என்னங்க இனிமேல் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் வருது, என்ன அஜெண்டா, என்ன இது உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்காங்களா? இடத்துக்கு இல்லை, ஃபோன் பண்ணாங்க, ஆனால் என்ன அஜெண்டா, எதுக்காக கூட்டுறோம் அப்படிங்கிறத பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஜூன் 1 கூட்டம் காலையிலையா சாயந்தரமானு கூட தெரியல என்று TR பாலு ஸ்டாலினுக்கு அந்த ஆலோசனை கூட்டத்திலே பதில் சொல்லியிருக்கிறார். அப்போது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை, ஜூன் 1 முக்கியமான 57 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது. உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப் உள்ளிட்ட முக்கியமான மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. இந்த நிலையில ஜூன் 1 கூட்டம் போட்டு நம்ம என்னத்தை பேசிட முடியும்? ஒரு அஜெண்டா செட் பண்றதுன்னா ஒன்று தேர்தலை எதிர்கொள்வதற்காக நம்ம கூட்டம் போட்டோம், அதுல எப்படி எல்லாம் எதிர்கொள்வது, சீட் ஷேரிங் 2 நம்ம நிறைவு செய்யணும் அப்படின்லாம் நம்ம அப்ப பேசணும். அதுக்கு அடுத்தது தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அவரவர்கள் அவருடைய மாநிலத்தில தேர்தல் பணிகளை எவ்வாறு தீவிரமாக்குவது என்பது பற்றி அது பற்றி நாம் அங்கங்க ஆலோசிச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாம் தேர்தல் பணிகளை செயல்படுத்தியிருக்கோம், வெற்றிகரமாகவே செயல்படுத்தியிருக்கோம். இந்த நிலையில இப்ப தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி, அதுவும் அன்னைக்கு முக்கியமான மாநிலங்கள்ல இறுதிக்கட்ட தேர்தல் நடக்கிற போது அந்த நாள்ல இந்த இந்தியா கூட்டணி கூட்டம் என்ன பேச போறோம் அப்படின்றதே குழப்பமா இருக்கே என்று ஸ்டாலின் அந்த கூட்டத்திலே முன்வைக்க, அதிலே சிலர் நீங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம், அதாவது இந்த தேர்தலை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்று திரளவில்லை, ஒன்று திரள வேண்டும் என்று நீங்க சொன்னீங்க. ஆனா 2019 நாம தமிழ்நாட்டில தான் அந்த ஒற்றுமையை கட்டி எழுப்பினோமே தவிர பிற மாநிலங்களில், தமிழ்நாடு தவிர இந்தியாவின் பிற மாநிலங்களில் அந்த ஒற்றுமை இல்லை. அதனால மீண்டும் 2019 மோடி ஆட்சி அமைத்தார். ஆனால் இப்போது 2024 2019 சொன்ன அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு இந்தியா முழுமையும் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவாலோட அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன், உச்சநீதிமன்றம் அவருக்கு கொடுத்த ஜாமீன் ஜூன் 1 முடியுது. ஜூன் 2 அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும். இந்த நிலையில இந்த 2024 தேர்தலை இவ்வளவு ஒற்றுமையாக நாம் கையாண்டு இருப்பதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற, பரஸ்பரம் அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டமாக கூட இருக்கலாம் என்று அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அறிவாலயத்தில் நடந்த ஆலோசனையில் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது, அன்னைக்கு தெரிஞ்சிடும்
நாம் தான் வெற்றி பெற போகிறோம். அதற்கு அடுத்த நாளே இந்தியா கூட்டணியின் அனைத்து எம்பிக்களையும் டெல்லியில் ஒருங்கிணைத்து, அதாவது ஒருவர் கூட மிஸ் ஆகாமல் அனைத்து இந்தியா கூட்டணி எம்பிக்களையும் டெல்லிக்கு வரவழைத்து குடியரசுத் தலைவரிடம் நமது ஒற்றுமையை காட்டலாம். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான். ஜூன் 1ஆம் தேதி நம்ம என்ன பேச முடியும் என்று ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கு இந்த ஆலோசனை கூட்டத்திலே, ஆமா தலைவர் கேட்கிற கேள்வியில ஒரு வகையில ஒரு நியாயம் இருக்கே. இப்போ நம்ம தேர்தல் நடந்த போது அதுக்கான வியூகங்கள் பற்றி ஆலோசித்தோம். தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட இறுதி கட்ட தேர்தல் அன்று நடக்கிறது. அதற்கு பிறகு என்ன நாம வியூகம் பண்றது? ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, மக்கள் என்ன தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரிய போகிறது. அதனால அதற்கு பிறகு கூடுவதுதானே சரியாக இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் சிறை செல்கிறார் என்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டிட முடியுமா என்றும் அந்த ஆலோசனை கூட்டத்திலே சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த கூட்டம் முடிந்த பிறகு, சும்மா அந்த கூட்டத்துக்கு பிறகு மே 28ஆம் தேதி திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடுறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆலோசனையின் பேரில் அமைப்பு செயலாளர் RS பாரதியுடைய தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையத்திலே இருக்கக்கூடிய சீஃப் ஏஜென்ட்டுகள், தலைமை முகவர்கள், இவர்களோட ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடக்க இருக்கிறது. அதனால இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று துரைமுருகன் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். இந்த அறிவிப்பை பார்த்ததும் திமுகவின் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை தலைவர் டெல்லி போறார் போல் இருக்கு ஜூன் 1ஆம் தேதி மீட்டிங்க்கு. அதனால தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கை RS பாரதியோட தலைமையில நடத்துறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்று, ஒருவேளை ஸ்டாலின் டெல்லி செல்கிறார் என்று 28ஆம் தேதி வரைக்கும் திமுகவிலேயே ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் மீண்டும் நடந்த இந்த ஆலோசனையிலே TR பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு மறுபடியும் ஸ்டாலின் பேசும்போது, அகிலேஷ் யாதவ் அங்க உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான மோடியுடைய தொகுதி, யோகி ஆதித்யநாத் ஏற்கனவே போட்டியிட்டு இப்போது வரை பாஜக கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக வெற்றி பெற்றிருக்கும் உள்ளிட்ட முக்கியமான சீட்டுகளுக்கு அங்க எலெக்ஷன் நடக்குது. அதனால அகிலேஷ் யாதவ் அங்க வர வாய்ப்பு இல்லை. அதே போல பீகார்லையும் தேர்தல் நடக்குது. அதனால தேஜஸ்வி யாதவ் அந்த தேர்தல் தினத்தில் டெல்லியில் இருப்பாரா என்று ஒரு கேள்வி எழுது. ஏற்கனவே மம்தா பானர்ஜி வர வாய்ப்புன்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் நான் ஏன் டெல்லி வர வேண்டும்? நீங்களே மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, அங்க அட்டன் பண்ணி என்னோட சார்பா நீங்க பண்ணுங்க. தேர்தலை ஒற்றுமையாக, எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டதற்காக நீங்க சில நம்ம கருத்துக்களை எடுத்து வைங்க என்று TR பாலுவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஆக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி செல்கிறார் என்று செய்தி வந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி செல்லவில்லை, பயணத்தை ரத்து செய்து விட்டார் என்றும் ஊடகங்களில் செய்தி இன்றைக்கு வந்தது. அன்றைக்கு டெல்லி செல்கிறார் என்று வந்தது, இன்றைக்கு டெல்லி செல்லவில்லை என்று வருகிறது. ஆனால் முதலமைச்சர் அன்றிலிருந்து டெல்லி செல்வது பற்றிய எந்த திட்டமும் அவர் வைத்திருக்கவில்லை என்று திமுகவின் தலைமை கழக முக்கியமான நிர்வாகிகள் நம்மள்கிட்ட சொல்றாங்க. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மும்பையில் நடந்த இந்தியா கூட்டணியின் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நம்ம மாநிலத்திலிருந்து மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள், இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த மீட்டிங்குக்கு அவங்களுக்கு எதுவும் அழைப்பு வந்திருக்கா அப்படின்னு அவங்க தரப்பு நிர்வாகிகள்கிட்ட நாம விசாரிச்ச போது, இது வரைக்கும் அப்படி ஒரு அழைப்பு எங்களுக்கு வரல அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. போன்ல சொன்னாங்களா, இல்ல ஏதாச்சும் ஒரு லெட்டர் மூலமாக வந்ததா என்று எந்த தெளிவும் இல்லை. இந்த நிலையில் அவர்களும் டெல்லி செல்வது கேள்விக்குறிதான் என்கிறார்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளும். ஒருவேளை தங்கள் பிரதிநிதிகளை அனுப்புவதற்கு பதிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவர் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றும் அந்த கட்சியிலே உள்ளவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்தியா கூட்டணி ஜூன் 1ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த கூட்டத்துக்கு ஸ்டாலின் செல்ல போகிற திட்டத்தை அவர் ஏற்கனவே வைத்திருக்கவில்லை. அதனால் அவர் டெல்லி பயணம் ரத்து என்ற அந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்டோரி இதுதான். அவர் அன்றைக்கே ஆலோசனையில் ஏன் இந்த மீட்டிங் என்றுதான் கேட்டார். இப்போதைக்கு நம்ம என்ன அஜெண்டா இதில் செட் பண்ண முடியும், தேர்தல் முடிவுக்கு பிறகுதானே நாம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும் என்று ஸ்டாலின் சொன்னார். இதற்கிடையில் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஸ்டாலின் டெல்லி பயணத்தை ரத்து செய்து விட்டார் என்றதும், அவர் ஜகா வாங்கிவிட்டார், அவர் அதாவது இந்தியா கூட்டணிக்கு இறுதி வரை ஆதரவு தெரிவித்த ஸ்டாலின் கடைசி நிமிடத்தில் இந்த தேர்தலுக்கு முன்பு நடக்கிற முக்கியமான கூட்டத்திலே தான் கலந்து கொள்ளாமல் தனக்கு பதிலாக TR பாலுவை அனுப்பி வைக்கிறார். இது என்ன உத்தியா, ஸ்ட்ராட்டஜியா, ஏதாவது பிஜேபியை ஃபேஸ் பண்றதுக்கு அவர் ஏதாவது ஒரு பிளான் பண்றாரா என்றெல்லாம் இங்கே யூகங்கள் வெளிவந்த நிலையில் உண்மை என்பது இதுதான். அவர் மே 27ஆம் தேதியிலிருந்தே இந்த கூட்டம் எதற்கு, இந்த கூட்டத்தின் அஜெண்டா என்ன, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டம் கூட்டப்படுவதுதானே சரியாக இருக்கும் என்றுதான் ஸ்டாலின் இந்த கருத்தை
முன்வைத்தாரே தவிர அவர் டெல்லி செல்லும் எண்ணத்தில் அன்றும் இருக்கவில்லை, இன்றும் இருக்கவில்லை என்பதுதான் அறிவாலய வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற அக்மார்க் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st. Welcome to VGP Marine Kingdom. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.